உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் இன்று 2 பல்கலைக்கழகங்களில் நடந்த பட்டமளிப்பு விழா மற்றும் வெள்ளி விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு 3வது இடமானது அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். ஜெயஸ்ரீ, வணக்கம். தமிழக அரசு சமீபத்தில் தான் ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தது. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகள் உட்பட குறிப்பாக அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும், அதன் பிறகு நீங்கள் தேசிய கீதம் உள்ளிட்ட பாடல்களை பாடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அரசாணையை மீறி தமிழ்நாட்டில் 2 கல்வி நிலையங்கள் இன்று செயல்பட்டிருக்கின்றன என்ற அந்த தகவலைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா, இதில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்றிருந்தார். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. முதலில் தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடப்பட்டு, அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு, அதன் பிறகு 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெள்ளி விழா இன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்திலும் இதே போன்றுதான் மரபுகள் மீறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசு அரசாணையே வெளியிட்ட பிறகும் அந்த அரசாணையை பின்பற்றாமல் சாஸ்திரா பல்கலைக்கழகம் இந்த விதியை மீறி இருக்கின்றது. அதாவது அவர்கள் முதலிலே தேசிய பாடல், 2வது தேசிய கீதம், 3வதாக நீராறும் கடலெடுத்து என தொடங்கும் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை 3வதாக பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்பதாக முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இதே போன்று நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முதலில் தேசிய பாடலும், அதன் பிறகு 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்ட நிலையில் அது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பிறகு அது சட்டமன்றம் வரை எதிரொலித்தது. அதன் பிறகுதான் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமாக போடப்பட்டு பிறகு அரசாணையே வெளியிடப்பட்டது. இந்த நிலையிலே அனைத்து கல்வி நிறுவனங்களும், அது பள்ளி, கல்லூரி, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டு எல்லைக்குள் இயங்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆளுகைக்கு கீழ் கட்டுப்பட்ட எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும், எந்த கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நம்முடைய மாநில பாடல் முதலில், அதனை தொடர்ந்து தேசிய கீதம் உள்ளிட்ட பாடல்களை பாடிக்கொள்ளலாம். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு கூட தன்னுடைய சர்க்குலரிலே மாநில பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 பல்கலைக்கழகங்கள் விதியை மீறி செயல்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய காரணத்தாலும், துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய காரணத்தினாலும் அவர்களை மகிழ்விப்பதற்காக இப்படி அரசாணை மீறப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் தற்போது வலுத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.